ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து மீடியா. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ப்ராப்ளமே ப்ரெக்னென்சி டிலே ஆகிறது. ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு நிறையா காரணங்கள் இருந்தாலும் அதுலேயும் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இல்லாதது தான் முக்கிய காரணமே. நம்மளோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலே நம்மளுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிடும். நம்மளோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இல்லாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்கணும். நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரொம்பவுமே மாறிடுச்சு. அது மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ரொம்பவுமே மாறிடுச்சு. இந்த 2 காரணங்களால் தான் நம்மளோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக வளராமல் போகிறதுக்கான காரணங்கள். இந்த காரணங்களை நம்ம சரி செஞ்சுக்கிட்டாலே நம்மளோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா நம்ம ஒரு சில உணவுகளை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துடும். நம்மளோட கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறப்ப நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும். இன்றைக்கி நம்மளோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக வளர நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய பேர் எங்களோட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நானும் உங்களோட சந்தேகங்களுக்கு மோஸ்ட்லி ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சிலருக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு ரிப்ளை கொடுக்காம இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுடைய சந்தேகங்களை வேறு ஒருத்தவங்க கேட்டிருக்கலாம். அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்காமல் இருந்திருப்போம். அந்த சந்தேகத்துக்கான ரிப்ளையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்பவும் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அது மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் உங்களோட மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுறீங்க. தயவுசெய்து உங்களோட மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட நம்பர் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மோஸ்ட்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சேட் பண்ணி உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி யாருக்கிட்டேயும் உங்களோட மொபைல் நம்பரை ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட கருமுட்டையை ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களோட கருமுட்டையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். கருமுட்டையோட வளர்ச்சி மேம்படுறதுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாலே நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி நம்ம கருமுட்டை ஆரோக்கியமாக வளர என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா மீன்கள். பெண்கள் மீன்களை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட கருமுட்டையை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மீன்கள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சால்மன், சூறை மீன், காணாங்கழுத்தி இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். கர்ப்பப்பையும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கருமுட்டையோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மீன்களை ரெகுலராக சாப்பிடணும். மீன்களை ரெகுலராக வீக்லி 2 தடவை சாப்பிட்டா போதும். நீங்கள் வீக்லி ட்வைஸ் ரெகுலராக 3 மாதம் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப உங்களோட கருமுட்டையோட வளர்ச்சி நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பேபி சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். செகண்ட் பார்த்திங்கன்னா முட்டையில் அதிக அளவு புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களோட கருமுட்டையை நல்ல ஆரோக்கியமாக வளர்ச்சியடை செய்யும். இந்த கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் முட்டையை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட இர்ரெகுலர் பீரியட் கூட க்யூர் ஆகிடும். ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்னால கூட பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அவங்க எல்லாரும் முட்டையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் க்யூர் ஆகி ரெகுலர் பீரியட் ஆகிடும். ரெகுலர் பீரியட் இருக்கிறப்ப தான் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபி சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். இதுக்கெல்லாம் முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் உள்ள புரோட்டீனும் விட்டமின் டியும் தான் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அது மாதிரி மூணாவதாக பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். பருப்பு வகைகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த இரும்பு சத்து உங்களோட கருமுட்டையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு பருப்பு வகைகளை உங்களோட ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். அது மாதிரி ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். வாழைப்பழத்தில் விட்டமின் B6 அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லி நீங்கள் 2 வாழைப்பழமாவது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உங்களோட கர்ப்பப்பையும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது மாதிரி இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழைப்பழம், அதுவும் செவ்வாழைப்பழத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிடும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா அவகோடா கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவகோடா பழத்தில் விட்டமின் D அதிகமாக இருக்கிறதுனால இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த அவகோடா பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்க் ஷேக் பண்ணி டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப சீக்கிரமாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃபுட்டுமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்த 5 ஃபுட்டையும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபுட்டுமே உங்களுக்கு உங்களோட கருமுட்டையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், இரும்பு சத்து, இது மூணுமே இந்த 4மே உங்களுக்கு கருமுட்டையோட ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4ம் எந்தெந்த உணவில் அதிகமாக இருக்கோ அந்த உணவு எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி இப்போ நான் சொன்ன எல்லா ஃபுட்டையும் நீங்கள் ரெகுலராக 3 months எடுத்துக்கிட்டு 4th month உங்களோட ஆவுலேஷன் டைமில் நீங்கள் கரெக்டாக இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா 90% நீங்கள் அந்த மந்தில் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப ஹீட்டான ஃபுட்டு சாப்பிட்றது, லாங் ட்ராவல் போகிறது, ஹெவி ஒர்க் பண்ணுறது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக உங்களோட பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிற எல்லா ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிடணும். உங்களோட பாடி ஹீட் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். அதனால் உங்கள் பாடி ஹீட்டையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவுலேஷன் டேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறையா பேருக்கு இருக்கும். உங்களோட ஆவுலேஷன் டேட்டை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் டேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 10 daysக்கு அப்புறம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அதுவும் இயர்லி மார்னிங் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அது மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் பீரியட் சைக்கிள் வர்றதுக்கு 1 week முன்னாடியே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.